லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்ற விவரங்களை அங்கிருந்து இணைந்திருக்கும் செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பயணிகளோட வருகை எப்படி இருக்கு? இங்கிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது? தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகை கொண்டாடுவதற்கு தமிழக அரசு பேருந்து கழகம் சார்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்படுவது ஆண்டுதோறும் இயக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் நேற்றைய தினத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்கள் இயக்கப்படுகிறது. நேற்றைய தினம் 3947 பேருந்துகள் பல்வேறு மாவட்டங்கள் இயக்கப்பட்டிருந்தது. 1,996,000 பேர் சென்னையிலிருந்து வெளியூருக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் பயணிக்க கிளாம்பாக்கத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் முன்பதிவு செய்யப்படாத ஊர்களுக்கு கோயம்பேடு பேருந்திலிருந்து பயணிகள் பயணித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் மட்டும் 1,96,000 பேர் பயணித்த நிலையில் இரண்டாவது நாளான இன்று சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து, அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்து இயக்கப்பட்ட முன்பதிவான பேருந்துகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மேட்டூர், தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, அதே போன்று முன்பதிவு செய்யப்பட்ட பெங்களூர், ஓசூர், அதே போன்று தொலைதூர பேருந்தான வேளாங்கண்ணி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட ஊர்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து பேருந்து இயக்கப்படுகிறது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்தே அதிக பயணிகள், அதாவது நேற்றைய தினம் கூட்ட நெரிசலில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தங்களது குடும்பத்துடன் தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நெரிசல் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக நேற்றைய தினம் பயணிக்க முடியாதவர்கள் இன்றைய தினம் காலையிலிருந்தே கிட்டத்தட்ட கூட்டமாக தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணித்து வருகிறார்கள். குழந்தைகளுடன் தங்களுடைய பண்டிகைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து பயணித்து வருவதை காட்சியை நம்மளது ஒளிப்பதிவாளர் கேசவன் காட்சிப்படுகிறார். அதே போன்று பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பயணிகளுக்கு பாதுகாப்பு வசதிக்காக காவலர்கள் ஆங்காங்கே காவல் பணியில் ஈடுபட்டார்கள். மேலும் அவர்கள் பயணிகளுக்கு தேவையான விசாரணை, அதாவது என்னென்ன பேருந்துகள் எங்கெங்கு இயக்கப்படுகிறது என்பதற்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு நடைமேடை அருகிலும் விசாரணை என்கொயரி அலுவலகம் வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து அங்க விசாரணைக்காக அதை முன்பதிவு செய்தவர்கள், செய்யாதவர்கள் அனைவருமே அந்த விசாரணை அலுவலகத்தில் தங்களுக்கு எந்த பேருந்தில் எந்த நடைமேடையில் செல்ல வேண்டும் என்பது குறித்து தகவலை கேட்டு அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது. முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து பேருந்துகளுமே தற்போது கிளாம்பாக்கத்தில் இயக்கப்பட்டதால் முன்பதிவு இல்லாத பேருந்து இங்கிருந்து இயக்கப்பட்ட காரணத்தில் காலையிலிருந்தே குடும்பத்துடன் தங்களது குழந்தைகள் மற்றும் உறவினர்களை பார்ப்பதற்காக இங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே ஏராளமான பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல புறப்படுவதற்கு ஆயத்தமாகி வருவதாக சொல்லியிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முருகேசன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.